தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைமுறைகளை தொடங்கும் முன்பே நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து உறுதிப்படுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்ன, முதலமைச்சர் பேசியது என விரிவாக பார்க்கலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடன்பிறப்பே வா நிகழ்ச்சி மூலம் கழக நிர்வாகிகளிடம் பேசும்போது தாம் உற்சாகம் அடைவதாக குறிப்பிட்டார். உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் திட்டம் ஆகியவற்றின் செயல்பாடுகளை தானே முன்னின்று கண்காணித்து வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். திமுக நிர்வாகிகள் நாள்தோறும் மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் கட்சிக்கான ஆதரவை தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தினார். 100 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி முகவர் என்ற விகிதத்தில் நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். மேலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மூலம் பீகாரில் நடைபெறும் அட்டூழியங்களை கண்கூடாக பார்ப்பதாக குறிப்பிட்ட மு.க. ஸ்டாலின், திமுக முகவர்கள் அமைப்பு மிக வலுவாக இருப்பது கட்டாயம் என்றும் அதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்நிலையில் பீகாரில் குடிமக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்வதாக கூறி திமுக சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வாக்கு திருட்டை எதிர்த்து டெல்லியில் பேரணி நடத்திய ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்தும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஆதார் அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்டவற்றை குடியுரிமைக்கான ஆவணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பன உட்பட 5 கோரிக்கைகளை தேர்தல் ஆணையத்திடம் முன்வைத்துள்ள திமுக, சட்டமன்ற தேர்தல் நடைமுறைகளை தொடங்கும் முன்பே வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து உறுதிப்படுத்த தேர்தல் ஆணையத்திற்கு வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டால் சட்ட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அணுக திமுக தயாராக இருப்பதாக மாநிலங்களவை உறுப்பினர் என்.ஆர். இளங்கோ தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சிறப்பு திருத்த முகாம் நடத்தப்பட்டால் அதற்கு எல்லா துறையிலும் சட்ட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் களத்தில் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே இங்கே அதுபோன்று எந்த ஓட்டுகளையும் வாக்குகளையும் நீக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடமை என்று நினைக்கிறோம். அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வரும் செப்டம்பர் மாதம் ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வர இருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிற வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக உயரும் என்று உறுதிபட தெரிவித்த அவர், தானும் ஓய்வெடுக்கப் போவதில்லை, மாவட்ட செயலாளர்களையும் ஓய்வெடுக்க அனுமதிக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டார். 2026ஆம் ஆண்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க களம் தயாராகிவிட்டதாகவும் முதலமைச்சர் கூறினார்.